குட்டீஸ், நான் தான் உங்க லில்லி. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நாங்கள் புதுசாக ஒன்று யோசிச்சிருக்கோம். நாங்கள் எபிசோடு வைஸாக ஒரு 5 பார்ட் மட்டும் போடலான்னு இருக்கோம். இப்போ எபிசோடு 1 to 5 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே நார்மலாக டிஃப்ரெண்ட் வீடியோவை போடலான்னு இருக்கோம். அந்த 5 எபிசோடு பேரும் காமெடி எபிசோடு தான். இப்போ யார் இந்த டாகி உழைச்சதுன்னு பார்க்குறீங்களா? அது எங்கள் பக்கத்து வீட்டு டாகி யார் வந்தாலும் உழைச்சிட்டே இருக்குது. இந்த வீதியில் அதிகமாக சின்ன குழந்தைங்களும் இருக்காங்க. சரி, இந்த கதையில் விட்டுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அண்டங்காக்கா, நான் வெளில போய் விளாண்டுட்டு வரேன். பத்திரமா புள்ள பிடிச்சிட்டு இது வந்துட போகிறான். என்னையெல்லாம் பிடிக்க மாட்டான், உன்னைத்தான் பிடிப்பாங்க. ஏன்னா நீ குட்டி பிசாசு மாதிரியே இருக்கிற. உன்னை தூக்கிட்டு போய் ஏதோ ஒன்று பண்ணி செஞ்சாலும் செஞ்சுருவானுங்க. நீ மட்டும் சின்ன வயசில் எப்படி இருந்தியாக்கும்? நீ எப்படி வளர்றியோ அதே மாதிரி தான் நானும் இருப்பேன். அதான் மூஞ்ச பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. சரி, நான் போய் விளாண்டு வாரேன். போயிட்டு வா. எப்படி இருந்தாலும் உன்னை பிடிச்சான்னு எனக்கு தெரியும். பாஸ், இங்கே ஒரு குட்டி பொண்ணு இருக்கா பாஸ். அவளை நம்ம என்ன பண்ணுறது? நாம் ஒரு மானை பிடிக்க வந்தோம் பாஸ். ஆனால் இவ இங்கே நின்றுட்டுருக்கா. மானைக்கு எவ்வளவோ இது பரவாயில்லடா மங்குஸ் மண்டையா, புடிடா அந்த பிள்ளைய பாஸ். ஆனால் அவ எப்படி கூண்டிடலாம? பைத்தியக்காரா, மானுக்கு பிடிக்கிற கூண்டு எடுத்து போடுடா. அந்த புள்ள அங்கே நிற்கும், அதுக்கு மேலே போட்டேனாவே போதும். ஓகே பாஸ், உங்கள் ஆணையே என் கட்டளை. வாய மூடிட்டு ஃபோனை வைடா. அம்மா, அக்கா 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 காப்பாத்துக்கா, நான் மாத்திட்டு இருக்கேன். பைத்தியக்காரி காப்பாத்துறியா? அந்த கிரிக்கெட் வந்துட போறான். ஹா, எப்படியோ மாட்டிக்கிட்டியா? வெயிட் பண்ணி எங்கள் பாஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நீ பாஸ்க்கெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். வாய மூடிட்டு என்ன பண்ண வந்தியா அதே பண்ணு. முஞ்சா யாரா பார்த்தா அப்படி சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்னு உனக்கு இன்னொரு டைம் சொல்லிட்டா? முஞ்சா பாரு, கொரிலா முஞ்ச மாதிரி. எந்த டான் ஆச்சு கையில் பால் பாட்டில் வச்சிருப்பானாடா? பொண்ணு மாதிரி வேஷம் போட்டிருக்க. ஓ அப்படியா? நான் வாய்ஸ் கூட மிமிக்ரி பண்ணுவேன். நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கணும் பொண்ணு மாதிரி. கொப்ப மாவனே, நான் எவ்வளோ தைரியம் இருந்தால் எப்படி பேசுவேன்? சரி, நான் போய் சாப்பிட்டு வரலாம். குட்டி பிசாசே, நாங்கள் சாப்பிட்டு வர வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும். நம்ம லில்லி சவுண்டு கேட்குதே. லில்லி லில்லி லில்லி, எங்கே இருக்கிற லில்லி? நீ கேட்குறது எனக்கு கேட்க மாட்டேங்குது லில்லி. அப்பாடா, எப்படியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, சரி, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறேன் பாரு. நீ தான் என்னை கண்டுபிடிச்ச. சரி லோட்டஸ், நீ இங்கே வெயிட் பண்ணு. சீக்கிரம் எடுத்து விடு, எல்லாம் வந்துடுவான். இரு எடுக்கிற. அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறனால சத்தம் போடாத. நீயே காட்டி கொடுத்துருவ அவங்ககிட்ட. ஓகே, சத்தம் போடல நீ. இல்லை அம்மா, அப்பா, இழுக்க முடியல. என்னால் முடியும். என் தங்கச்சியை காப்பாற்றியே ஆவ. என்னால் முடியும். இழு அப்படித்தான் லோட்டஸ், உன்னால் முடியும். இழு. அப்பாடா, எப்படியோ இழுத்து முடிச்சிட்ட. என் தங்கச்சியை காப்பாற்றிட்ட. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டோம். அக்கா, இனிமேல் சொல்கிற பேச்சை கேட்குறேங்க்கா. என்னை திட்டம் மட்டும் செய்யாதக்கா. சரி விடு. திட்டி தொலையாத. நல்லாவே இல்லை, பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்குது. பாஸ், அந்த குட்டி பண்ண புள்ளி பூச்சியை காணும் பாஸ். அந்த பிசாசை எங்கன்னு போய் தேடுறதுனா? ஒரு வேலையை உருப்படா செஞ்சுருக்கியாடா? போடா. இனிமேல் குட்டி குழந்தைங்க யாரும் தனியாக வெளில போகாதீங்க. அம்மா சொல்கிற பேச்சை கேட்டுட்டு கம்முன்னு வீட்டில் உட்காருங்க. ஓகே, இதேமாரி நாங்கள் நிறைய எபிசோட் போடுறோம் கைஸ். நெக்ஸ்ட்டு நாங்கள் கண்டிப்பாக போடுறது இந்த ஸ்கூல் எபிசோட்ஸ் தான். வாங்க பார்த்துடலாம். காமெடியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வேணுன்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பட்டில் அனுப்பிவிடுங்க. 10 பேர் கமெண்ட் பண்ணாமல் போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சொன்னால் தான் எங்களால் போட முடியும். அதனால் சீக்கிரமே நீங்கள் மெசேஜ் அனுப்பிவிட்டிங்கன்னா நாங்கள் டக்குன்னு அதை போட்டுகிட்டே இருப்போம். எங்களுக்கு அதிகமாக டைம் இருக்குது, ஆனால் நீங்கள் சொன்னால் தான் எங்களால் அப்பப்போ எடுத்து வச்சு போட முடியும். பாய் குட்டி.